முகவுரை ப்ரீஆம்பிள் முன்னுரை பற்றி பார்க்க போகிறோம். இந்தியன் கான்ஸ்டியூஷனில் வந்து முகவுரை வைக்கலாம்னு சொல்லிட்டு சொன்னவர் நேரு தான். முகவுரை உருவாக காரணமே பார்த்தா குறிக்கோள் தீர்மானம். குறிக்கோள் தீர்மானம் பற்றி ஸ்கூல் புக்கில் படிப்போம், அதிகமாக படிப்போம். குறிக்கோள் தீர்மானம் படி தான் முகவுரை உருவாக காரணம். இந்த குறிக்கோள் தீர்மானத்தை நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்தது வந்து நேரு தான். இது அமெரிக்காவில் பெறப்பட்ட முறை தான் இந்த முகவுரை. அமெரிக்காவில் கான்ஸ்டியூஷனில் வந்து இந்த முறை இருக்குது. அதன்படி இந்திய அரசியலமைப்பு புத்தகத்தில் வந்து வைக்கலாம்னு சொல்லிட்டு ப்ரீஆம்பிள் வைக்கலாம்னு சொல்லிட்டு நேரு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. இப்போ வந்து அமைச்சர் தூதுக்குழு திருத்தத்தின்படி தான் அந்த அரசியல் நிர்ணய சபை தோன்றுச்சு. கேட்பாங்க, இந்த பாயிண்ட்ஸ்லாம் கேட்பாங்க. அரசியல் நிர்ணய சபையில் உறுப்பினர்கள் இருப்பாங்க, மொத்தம் 389 பேர் உறுப்பினர்கள் இருப்பாங்க. அவங்க வந்து இந்த ப்ரீஆம்பிள் முறையை வந்து கலந்து ஆலோசித்து வந்து ஏற்றுக்கொள்கிறாங்க. எப்போனா முகவுரை வைக்கலாம்னு சொல்லிட்டு ஏற்றுக்கொள்கிறாங்க. 1947 ஜனவரி 22 ப்ரீஆம்பிள் வைக்கலாம்னு சொல்லிட்டு ஏற்றுக்கொள்கிறாங்க. ஆனால் இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் வந்து மொத்தமாக அந்த புத்தகம் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் வந்து 1949 நவம்பர் 26. முகவுரை வந்து ஒரு முறை தான் திருத்திக்கிறாங்க. முகவுரை என்ற அமைப்பு, அந்த முகவுரை பார்த்திங்கன்னா இந்திய மக்களாகிய நாம் என்று ஸ்டார்ட் ஆகும். புத்தகத்தில் வந்து ஃபஸ்ட்டு பக்கத்தில் இருக்கும். இறையாண்மை, மக்களாட்சி, குடியரசு, இந்த 3 வார்த்தை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சில வார்த்தைகள் வந்து ஆட் பண்ணாங்க. பார்லிமெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த முகவரியில் வந்து சில வார்த்தைகள் சேர்க்கலாம், இல்லை திருத்தம் பண்ணலாம் சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் கோர்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, முகவரி வந்து அரசியலமைப்பு பகுதி அல்ல, இது தனித்துவமான அமைப்பு, இது வந்து திருத்த முடியாதுன்னு சொல்லிட்டு கோர்ட்டு சொல்கிறாங்க. இந்த 3 சம்மந்தமான கேஸ் நடக்கும். அது வேறு விதமாக நடக்கும், ஊர் சம்மந்தமாக நடக்கும். அந்த கேஸில் வந்து இந்த முகவரி பற்றி சொல்லியிருப்பாங்க தீர்ப்பு. இப்போ வந்து கேட்பாங்க கொஸ்டின் என்னென்னா, முகவரி சம்மந்தமான வழக்குகள் 4 வழக்கு கொடுத்து சரியாக தப்பான்னு கேட்டிருக்காங்க. 3 தான் இருக்குது. இந்த இது சம்மந்தமான வழக்கு மொத்தம் 3 தான் இருக்கும். பெரும்பாலும் ஒன்றின் வழக்கு 1960, கேசவநந்த பாரதி வழக்கு 1973, எல்ஐசி வழக்கு 1995. பெரும்பாலும் ஒன்றின் வழக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அது வந்து ஊர் சம்மந்தமான வழக்கு. அது பாகிஸ்தானில் லாஸ்ட்டாக 9வது சட்டத்தின்படி பாகிஸ்தானோட இணைந்தது. அந்த வழக்கில் வந்து முகப்புரை வந்து அரசியலமைப்பு பகுதி அல்ல, முகப்புரையை மாற்ற முடியாது சொல்லியிருப்பாங்க அந்த வழக்கில். நெக்ஸ்ட் வந்து கேசவநந்த பாரதி வழக்கு 1973. இது வந்து அரசியலமைப்பு கட்டமைப்பை மாற்றிக்கொள்ளாமல் திருத்திக் கொள்ளலாம், முகவரியை திருத்திக்கலாம் சொல்லியிருப்பாங்க கேசவநந்த பாரதி வழக்கில். எல்ஐசி வழக்கு 1995. அரசியலமைப்பு முகவரி வந்து அதன் ஒருங்கிணைந்த பகுதி, அடிப்படை அமைப்பு. இது உச்சநீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறாங்க. இது சப்போஸ் கேட்பாங்க, 3 விதமான வழக்கு வந்து என்னது சம்மந்தமான அடிப்படை கடமையா, உரிமையா, முகவரி சம்மந்தமான வழக்கான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. எப்படி கேட்பாங்க, லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா 1976 42வது சட்டத்தின்படி தான் 3 வார்த்தை சேர்க்குறாங்க 76. ஆனால் கொண்டு வந்தது வந்து முகவரி வந்து 47 ஜனவரி 22 ஏற்றுக்கொள்கிறாங்க. எக்ஸ்ட்ரா வார்த்தை வைக்கிறது பார்த்திங்கன்னா 1976. அப்போ யார் ஆட்சின்னா இந்திரா காந்தி தான் பிரைம் மினிஸ்டர் இருந்திருப்பாங்க. அப்போ தான் வந்து இந்த 3 வார்த்தை வைக்கிறாங்க. சமதர்மம், மதசார்பற்ற, ஒருமைப்பாடுன்னு முகவரியில் ஆட் பண்ணிட்டாங்க. அதன்படி பார்த்திங்கன்னா லைன் படி ஆர்டர் பண்ணுவாங்க. ஆர்டர் படி வச்சுருக்காங்க. என்னென்னா வார்த்தைகள் வச்சுருப்பாங்க. இந்திய மக்களாகிய நாம், இறையாண்மை, சமதர்மம், மதசார்பற்ற, மக்களாட்சி, குடியரசு என்று. ஏன்னா இதை மாதிரி நம்ம இருக்கணும், நம்ம எல்லாத்துலேயும் எடுத்தோடனே இருக்கோம். நம்ம வந்து மதம் பார்க்கக்கூடாது, ஒற்றுமையாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாயிண்ட்ஸ் வைப்பாங்க. பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து